2025 வருடத்துக்கு உண்டான இந்த இங்கிலீஷ் புத்தாண்டுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 2025 வருடம் புத்தாண்டு பலன்கள், அதாவது கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு இந்த வருஷத்துல முதல் கிரக பயிற்சி எது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி. அதாவது உங்க ராசிக்கு அதிபதிக்கு உண்டான சனி பயிற்சி. சனி பார்த்தீங்கன்னா யாரு? தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான். சனி பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவருக்கு என்ன தோணுதோ அது செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். கொடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி இருந்தாலும் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அது கொடுக்கறதா இருந்தாலும் சரி, கெடுக்கிறதா இருந்தாலும் சரி. அதுக்குதான் சொல்லுவார், சனி தடுப்பார் எவர் கொடுப்பார். சரிங்களா? இப்ப மகர ராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான்னா கிட்டத்தட்ட இந்த கும்பராசிக்கு அதிபதி யாருன்னு சொல்றது சனி பகவானா இருந்தாலும் இப்ப சனி பகவான் உங்க வீட்டுல தான் அவர் ஜென்மச்சனியா இருக்கிறார். பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடிச்சாலும் போகாது. கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷமா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, படாத பாடுபட்டு இருக்கிறீங்க. சனி நம்மளை விட்டு போனா போதுண்டா சாமி, இந்த ஜென்மத்தில இந்த கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாது, இவ்வளவு கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கும்பராசிக்கு இந்த சனி பகவான் வச்சு செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவேன். அப்ப இந்த சனி பகவான் எப்ப மாறுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய 2025 வருடத்துல, அதாவது 3வது மாசம் 29ஆம் தேதி சனி பாத்தீங்கன்னா உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஜென்மச்சனியே இருக்கிறவரு அடுத்தது மீன ராசிக்கு போறாரு. அப்ப மீன ராசிக்கு போயிட்டு 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் மீன ராசியில சனி பகவான் ஸ்டே பண்ண போறாரு. அப்ப உங்களுக்கு சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கரெக்டா கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு மாறக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஒரு 2.5 வருஷம் பாத சனி இருந்தது, அடுத்தது 2.5 வருஷம் ஜென்மச்சனி இருந்தது, 3வது அடுத்தது பாத சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு அடுத்தது 3வது மாசம் 29ஆம் தேதிக்கு மேல ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மச்சனி போச்சு அப்படின்னா பாதச்சனி கொஞ்சம் பரவாயில்லை, கிட்டத்தட்ட 50% பரவாயில்லை. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனியுடைய பயிற்சி காலம் நம்ம சொன்ன 29/3/2025 இருந்து அடுத்தது 3ஆம் தேதி 6வது மாசம் 2027 வரைக்கும், 3ஆம் தேதி 6வது மாசம் 2027 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில் தான் இருப்பார். அதுதான் 2 வருஷம் 2 மாசம் 5 நாள் இருப்பார். அப்படி இருக்கிறவர் உங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த சனி உங்களை விட்டுட்டு போறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். ஏன்னா உங்க ஜென்மத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு 1-2 பிரச்சனை தடையை கொடுக்கல, நிறைய தடை கொடுத்துட்டார். இதுல முதல் கொடுத்த தடை என்ன தெரியுங்களா? அதாவதுன்றது தொழில் தடை. தொழில பிரச்சனை உற்பத்தி பண்ணியிருப்பார். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் வராம, கிடைச்ச ப்ரமோஷன் அனுபவிக்க முடியாம, பர்மனெண்ட் ஆகாம, சம்பள உயர்வு இல்லாம, 4 காசு கைக்கு வந்தோம் நிம்மதி இல்லாம நிலைமை, 2வது போராட்டங்கள் அதிகமா இருந்துகிட்டு, சொந்த பந்தத்துக்குள்ளார பகை பண்ணிக்கிட்டு, தாய் தந்தைகளுக்குள்ளார விரிசல் பண்ணிக்கிட்டு, கணவன் மனைவிக்குள்ளார கீரியும் பாம்புமா, 2வது 4 காசு இல்லாத போது இருந்த நிம்மதி கூட 4 காசு வச்சிருக்கும் போது இல்லாத ஒரு நிலைமை கண்டிப்பா இந்த கும்பராசிக்காரங்க அனுபவிச்சுட்டீங்க. சரி, நடந்தது வேண்டாம், அடுத்தது எப்ப சாமி நான் நல்லா இருப்பேன்னா 29ஆம் தேதி 3வது மாசம் அடுத்தது 2025 சனி பெயர்ச்சி ஆகும் போது கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் மீனத்துக்கு போயிடுவார். மீனத்துக்கு போயிட்டாருன்னா கிட்டத்தட்ட 5 வருஷம் நீங்க 7.5 சனி பார்த்துட்டீங்க. அந்த ஆண்டு ஒரு 2.5 வருஷம் கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா கண்டிப்பா தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போயிடும்னு சொல்லுவாங்க. 7.5 சனியில பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அசையாத சொத்துக்கள் பண்ணிக்கிட்டா பாதிப்பு இல்லை. அசையும் சொத்துக்கள் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு அது ஒரு வகையில நஷ்டம்தான். ஒரு உதாரணம், கையில ஒரு 2 லட்ச ரூபாய் வச்சிருக்கிறீங்க, சரி இன்னொரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி
ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு முதலீடு பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்க பண்ணினீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபாய் கட்டுறது இந்த 2 லட்ச ரூபாய் இழந்துருவீங்க. அப்ப என்ன பண்றேன்னா 2 லட்சம் இருக்குதுங்களா, அந்த 2 லட்சத்துக்கு உண்டான முயற்சி மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? அது உங்களுக்கு நல்லது. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு பெருசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். அடுத்தது, இன்னைக்கு இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஆடைக்கு சம்பந்தப்பட்ட வேலையில் செய்யறவங்களுக்கு, ரெண்டாவது இந்த உணவுக்கு சம்பந்தப்பட்ட வேலையில் செய்யறவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு பெருசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னா பாத சனி. இதோ ஒரு வகையில, அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, நான் ஒரு கேட்டரிங் வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு சமைக்க சொல்றாங்க, நானும் சமைச்சிட்டேங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிலருக்கு சங்கட சலுப்புகள் வரும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு நான் இந்த கான்ட்ராக்டா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டிட சம்மகட்ட வேலை எடுத்துட்டேங்க, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு எடுத்துட்டு சொல்றேன்னா இந்த எடுத்து அந்த பிரச்சனை முடிச்சு பினிஷிங் பண்ணி வெளியில வரதுக்குள்ளார தேவையில்லாத சங்கடங்கள் சலுப்புகள் கொடுத்துருவாரு. இதை விட பாத்தீங்கன்னா டிரைவர் தொழில், மோட்டார் வாகன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப மன உளைச்சல் அதிகமா இருக்கு. சரியான சம்பளம் இல்லாத, சரியான தூக்கம் இல்லாத, 4 காசு சம்பாரிச்சு பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க முடியாம ஏன்டா இந்த தொழிலுக்கு வந்தமான்னு சொல்ற அளவுக்கெல்லாம் நிறைய மன உளைச்சல் அதிகமா இருக்கும். அப்ப அந்த மன உளைச்சல் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், தேவையில்லாத ஒரு டிராஃபிக்கெல்லாம் நம்ம போக ஆரம்பிச்சிருவோம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பொறுமையா இருக்கிறது கண்டிப்பா ஒரு வகையில நல்லது. ஏன்னா வந்து எப்படின்னா, நம்ம கண்ணு வந்து மூடிக்கிட்டோம் அப்படின்னா உலகம் இருண்டு போச்சு அப்படி நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் இல்லைங்களா? அதனால என்ன அப்படின்னா, சனி மட்டும்தான் நம்ம கிரகத்தை, நம்ம ஜாதகத்தை ஆள் இல்லை, உலகத்தை ஆள் இல்லைங்க. அதனால இந்த சனி உங்களுக்கு வந்து பாதச்சனியே இருந்தாலும் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் நல்ல இடத்துக்கு வராரு. ஏன்னா அடுத்து குரு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா? அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் அடுத்தது 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப அந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிற குரு 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கிட்டத்தட்ட ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு போயிட்டாருன்னா 9ஆம் இடமா உங்க ராசி பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஏன்னா குருவுடைய பார்வை பாத்தீங்கன்னா 5, 7, 9. 5ஆம் இடமா பாத்தீங்கன்னா துலா ராசியும், 7ஆம் இடமா பாத்தீங்கன்னா கட்டன்றது வந்து தனுசு ராசியும், 9ஆம் இடமா பாத்தீங்கன்னா உங்க ராசி கட்டன்றது கும்ப ராசி பாக்குறாரு. அப்ப நிச்சயமா குரு வந்து மிதுனத்திலிருந்து டைரக்டா உங்க ராசி வந்து கும்பராசி 9ஆம் இடமா பாக்குறதுனால, ஏன்னா குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த குரு பகவான் உங்க ராசி பார்த்தாருன்னா நிச்சயமா நல்ல பலன்களை கொடுப்பாரு. எப்பயுமே குரு வந்து பார்க்குற இடத்துக்கு கோடி புண்ணியம், அதுதான் சொல்லுவாங்க. குரு பார்த்தா கோடி புண்ணியம். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். குரு கொடுக்கறது யாராலும் கெடுக்க முடியாது. அப்ப குரு மிதுன ராசிக்கு வந்துட்டாருன்னா உங்களுக்கு அள்ளி 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 கொடுக்க போறாரு. இதுதான் ஒரு வகையான உண்மை. சரிங்களா? அப்ப எப்ப வராருன்னு பாத்தீங்கன்னா 5வது மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் இந்த 2025. அதாவது இன்னைக்கு மே மாசம் 14ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார். அப்ப குரு வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போனாருன்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஏன்னா குரு பார்வை உங்க ராசி மேல படுது, அப்ப உங்களுக்கு யோகம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுடைய பார்வை. அப்படி பார்த்தீங்கன்னா ராகு கேதுனுடைய பெயர்ச்சி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18ஆம் தேதி 5வது மாசம் 2025 ராகு கேது பயிற்சி ஆகிறார். மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் அதாவதுன்றது வந்து கும்ப ராசிக்கும், அதாவது உங்க ராசிக்கு வராரு. அடுத்தது கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு போறாரு. இது எப்பன்னா 2025 வருடத்துல இன்னைக்கு 5வது மாசம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி. இப்ப குரு பயிற்சிக்கும் ராகு பயிற்சிக்கும் பாத்தீங்கன்னா வெறும் அந்த 4 நாள் தான் வித்தியாசம், பெருசா ஒண்ணும் இல்லை. அந்த 4 நாள் வித்தியாசம் ஆகிறவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து ஜென்மத்துக்கு வராரு. பொதுவா ஜென்மத்துல ஒரு கிரகம் வந்தா அது வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் தான், இதுல மறுக்க முடியாது. ஆனா ராகுக்கு கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வக்கர கிரகம். அப்படின்னா வக்கர கிரகம்னா முன்னாடி போற கிரகம் கிடையாது, சாப விமோச்சனத்துல சிக்கன கிரகம் தான் ராகு கேது. அவர் பின்னாடி வர்றதுனால அவருக்கு வந்து உங்க ராசியில் உட்கார்றது நல்லதுதான் பண்ணுவார். ஏன்னா ராகு கேதுக்கு வீடு கிடையாது, நிழல் கிரகம். எந்த வீட்டுல உட்கார்றாரோ அந்த வீட்டுக்கு நல்லது பண்ணுவார், யாரை பார்க்கிறாரோ அவங்களுக்கு நல்லதை பண்ணுவார். அப்ப ராகு கேது யாரை பார்க்கிறாரு கட்டன்றது வந்து பார்த்துட்டுன்னா 3ஆம் இடமா இப்ப வந்து கும்பராசிக்கு வரக்கூடிய உங்க வீட்டுக்கு வரக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்துட்டுன்னா ராகு பகவான் 3ஆம் இடமா யாரை பார்ப்பாருன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தனுசு ராசி பார்ப்பாரு. 7ஆம் இடமா பாத்தீங்கன்னா சிம்ம ராசி பார்ப்பாரு. 11ஆம் இடமா பாத்தீங்கன்னா கட்டங்கிறது மேச ராசி பார்ப்பாரு. அப்ப கேது பகவான் யாரை பார்ப்பாரு, 3ஆம் இடமா மிதுன ராசி, 7ஆம் இடமா உங்க ராசி தான் பார்ப்பாரு, கும்பராசி தான் பார்ப்பாரு.
அப்ப கேதுவுடைய பார்வையும் உங்க ராசி மேல படுது, குருவுடைய பார்வையும் உங்க ராசி மேல படுது. இந்த 2 ராசி உங்க மேல படம் பொழுது நிச்சயமா உங்களுக்கு இந்த உடைய பாத சனி உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்காது. ஆனா தனிப்பட்ட முறையில மட்டும் நீங்க சொல்லணும்னா பாத சனி பாதிப்பு தான். ஆனா இந்த 2 கிரகம் பெயர்ச்சியாகி உங்க ராசியை பார்க்கும்போது, ஏன்னா ஒரே வருஷத்துல இந்த 3 கிரகம் பெயர்ச்சாகிறார். அப்படி ஆகும்போது என்ன பண்ணுவார்னா, முக்கியமா நமக்கு கொடுக்க வேண்டிய வாய்ப்பு என்ன கொடுப்பாருன்னா நிம்மதியற்ற வாழ்க்கை. ஏன்னா கும்பராசிக்காரங்க இப்ப எதிர்பார்க்கறது என்ன தெரியுங்களா, சாமி என்னை முதல்ல விட்டுரு, நான் கஞ்சோ கூழோ குடிச்சு கூட நான் பொழைச்சிக்கிறேன், ஆனா என்னை எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் என் உயிர் மட்டும் ஒண்ணு விட்டுரு அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைமை தான் கிட்டத்தட்ட இந்த ராசிக்கு 5 வருஷமா அவ்வளவு கஷ்டம். ஃபர்ஸ்ட் 2.5 வருஷம் விரைச்சனி, அடுத்தது 2.5 வருஷம் ஜென்மச்சனி, இப்ப அடுத்தது உங்களுக்கு பாதச்சனி ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஆயிடுச்சுன்னா கடல்ல தாண்டிட்டீங்க, கரை கிடக்கிறது இன்னும் 2.5 வருஷம், பொறுமையா இருங்க, பாத்துக்கலாம். ஒண்ணு இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு முழுமையா உங்க நேரம் மாறுது. அப்படின்னா எப்ப மாறுது உங்களுக்கு, நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மாசம் 14ஆம் தேதிக்கு மேல குரு மாறும்போது 18ஆம் தேதி ராகு மாறும்போது நல்லா இருக்கும். அப்ப உங்களுக்கு படிப்பு தரம் உயரும், அந்தஸ்து மரியாதை கௌரவம் உயரும். அதை விட பாத்தீங்கன்னா உங்க நண்பர்களால சுத்தி இருக்கிறவங்களால உங்களுக்கு சில ஆதாயம் கிடைக்கும். நீங்க வேலை செய்யற ஆபீஸ் அலுவலகத்துல உங்களுக்கு நல்ல புகழும் கிடைக்கும், பேரும் புகழும் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளார இப்ப நிம்மதி இல்லை, ஒரு போராட்டமான வாழ்க்கை. என்னடா வாழ்க்கை இது, கல்யாணம் பண்ணனவங்களுக்கு ஏன்டா பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவலை. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எப்ப சாமி எனக்கு கல்யாணம் ஆகுன்ற கவலை. கும்பராசி பொறுத்த வரைக்கும் சன்னியாசியா இருக்கிறவங்க அடுத்து இப்ப சம்சாரி ஆக போறீங்க. சம்சாரியானவங்களுக்கு அதாவது குழந்தை பாக்கியத்தோட நீடோட வாழ போறீங்க. அப்போ 1 2 ஆனீங்க, 2 அடுத்தது நீங்க 3 ஆக போறீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கௌரவம் உயரப்போகுது. ஏன்னா இது வரைக்கும் குடும்பத்துக்காக வேண்டி உழைச்சு கொடுத்தீங்க, சொந்த பந்தத்துக்காக வேண்டி வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா இதுக்கு மேல உங்களுக்காக நீங்க வாழ போறீங்க. கும்பராசி பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல உங்களுக்காக வேண்டி நீங்க வாழ போறீங்க. உங்க தரம் உயரப்போகுது, பார்த்துக்கலாம். சரிங்களா? கல்வி பெருக போகுது, படிச்சுட்டு பலன் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போகுது. ஒண்ணு. அதே மாதிரி நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலை கண்டிப்பா பர்மனன்ட் ஆக போகுது, அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குடும்பத்துல இருந்தவங்களுக்கோ சுத்தி இருந்தவங்களுக்கோ நீங்க நிறைய பேருக்கு நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டு அதனால மன உளைச்சல் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல பேரு புகழ் வரப்போகுது, பார்த்துக்கலாம். இதை விட என்ன அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். புதன் பகவான் உங்க சுய ஜாதகத்துல பாருங்க, அவர் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நிச்சயமா இந்த 2025 உங்களுக்கு புத்திர செல்வம் கண்டிப்பா சொல்றேன் பெருகிறோம். ஒண்ணு. அதே மாதிரி புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி புதன் பகவான் இல்லைங்களா, அவர் எந்தெந்த ஸ்தானத்துக்கு அப்பப்ப மாறுவார். இல்லை புதன் ஒரு வீட்டுக்கு ஒரு மாசம் ஒரு தடவை மாறுவார். அப்போ ஒவ்வொரு தடவை மாறும்போது என்ன பண்ணுவாருன்னா அந்தந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பலன்களை கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஒண்ணு. அதே மாதிரி கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். பொதுவா கல்யாணத்துக்கு அதிபதி சூரியன். உங்களுக்கு அதாவது நெருப்பு கிரகம்னு சொல்லுவாங்க, ஒளி கிரகம்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாசம் ஒரு வீட்டில் இருப்பாரு. அப்ப அவர் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வீட்டில் மாறும்போது அவர் உங்க ஜாதகத்துல எங்க இருந்தாரோ எந்த பார்வை பார்க்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார். மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொது பலன். 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேருக்கு இது பொதுவாக பொருந்தும். ஆனா இண்டிவிஜுவலா நீங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு என்ன படிப்பு எடுக்கலாம், என்ன எப்படி உங்களுக்கு தொழில் அமைச்சுக்கலாம், இங்க இருக்கலாமா, வெளிநாடு போகலாமா, இல்ல உங்களுக்கு பூர்வ தொழில் எடுக்கலாமா, பரம்பரை வேலை செய்யலாமா, இல்ல இண்டிவிஜுவலா நாம தனிப்பட்ட முறையில் செய்யலாமா, எப்படி என்ன எது செஞ்சா நல்லா இருக்கும், அது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாற்போல் நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமா நல்லா இருக்கும். மொத்தத்துல 2024 பட்ட கஷ்டம் 25 கண்டிப்பா படமாட்டீங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு துணையா அடுத்தது வரவர் யாருன்னா குருவும் கேதுவும். இந்த 2 பார்வை ஒளியும் உங்க ராசி மேல படம் பொழுது நிச்சயமா எப்படி சொல்றது, மழை போல் வந்த கஷ்டம் பனி போல் விளைகிறோம். சரிங்களா? அதாவது இப்படிதான் வாழணும், இப்படிதான் வளரணும் அப்படின்ற முடிவு நீங்களே எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க.
இதுக்கு முன்னாடி எந்த முடிவு எடுத்தாலும் அது செயலுக்கு வரல. நைட் யோசிக்கிறீங்க, விடியட்டும் பாருன்னு நினைக்கிறீங்க, விடிஞ்சா எந்திரிக்க முடியல. இது போல ஒரு நிலைமை தான். மொத்தத்துல 2025 இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாரு, பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். பொதுவாக இந்த 2024 மேக்சிமம் நிறைய பேருக்கு நெகட்டிவாக இருந்திருக்கும். பல காரியங்களில் குழப்பங்கள் இருந்திருக்கும், காரியங்கள் போஸ்ட்பாண்ட் ஆகியிருந்திருக்கும். இங்கேருந்து வெளிநாடு போகணுன்னா தடையாக இருந்திருக்கும், வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இங்கே இந்தியா வரணும்னா தடையாக இருக்கும். இல்லை இந்தியா வந்துடலாமா, வேலையை விட்டுடலாமா, வேலை மாற்றலாமா, இது மாதிரி வேலை சம்மந்தமாக இருக்கும். திருமண சம்மந்தமாக எவ்வளோ முயற்சி பண்ணுறோம், நடக்க மாட்டேங்குது. திருமண சம்மந்தமான முயற்சிகள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு இடங்கள் விற்கலாம், வாங்கலாம்னா இது மாதிரி தடைகள் நிறையா இருக்கக்கூடிய வருஷமாக இந்த 2024 இருந்தது. நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி நம்ம பார்ப்போமே. வேறு மாதிரி பார்த்தோன்னா 2024 அப்படிங்கிறது நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா 4 8ன்றது சனி பகவானுக்குள்ளது. ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் வம்பு வழக்குகள் தடைகள் பிரச்சனைகள் அப்படின்றது இந்த வருஷம் இருந்திருக்கும். அதே மாதிரி நீங்கள் தமிழ் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது குரோதி வருஷம். குரோதம் அப்படின்னாலே எதிர்ப்பு அப்படின்னு வருது. எதிர்ப்பு, பழிவாங்கிற உணர்ச்சி, இதெல்லாம் நமக்கு குரோதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த குரோதி வருஷம் ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ சித்திரை மாதம் ஏப்ரலோட தமிழ் வருஷம் முடியாது. அதே மாதிரி ஆங்கில வருஷம் பார்த்திங்கன்னா 2024 இருந்தது. ஸோ அது இந்த டிசம்பரோட முடியாது. எப்படி பார்த்தாலும் இந்த ரெண்டுக்குமே நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் தான் வருது. அதனால் இந்த வருஷம் மேக்சிமம் பல பேருக்கு காரிய தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்திருக்கும். அதனாலையும் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய சூழ்நிலைகள்லாம் மாறுது. எல்லாமே சேர்ந்து மாறும்போது ராகுகேதுக்குள்ள பலன்கள், குருவுக்குள்ள பலன்கள், சனிபானுக்குள்ள பலன்கள் எல்லாமே மாறப்போகிறது. ஸோ மாற்றம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருஷமாக 2025 இருக்க போகிறது. இது புதன்கிழமை அன்னைக்கு நம்ம தொடங்குறது. அதனால் இந்த வருஷ மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வருஷ மாற்றங்கள் நல்லாயிருக்கும். 2025 அப்படின்றது 2 4 5 4 9 2025 அப்படிங்கிறது டோட்டல் 9 வருது. ஸோ இது நல்ல விஷயமா இருக்கும். இந்த வருஷம் பல விஷயங்களை ஏற்றம் தரும். கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடாக இருக்குது. இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவானாக தான் இருக்கார். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. பொதுவாக இப்போ இந்த 2024 ஜென்ம சனியாக இருந்தது, ராகுகேது பிரச்சனை இருந்தது, குரு பிரச்சனை இருந்தது. இது மாதிரி எல்லா கிரகங்களும் பிரச்சனையாக இருந்ததுனால கும்பராசிக்கு இந்த 2024 ஒரு சிரமமான வருஷங்களாகவே இருந்தது. உடல்நிலை கோளாறுகள், அது மாதிரி மருத்துவ செலவினங்கள், அதெல்லாம் எல்லாமே வந்தது. குடும்பத்தில் பிரச்சனைகள், தொழில் ரீதியாக மாற்றம் ஏற்படுத்த முடியாத சூழ்நிலைகள், நீங்கள் எதை எடுத்தாலும் தடைகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்தீங்க. இப்போது இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே உங்களுக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான், உங்கள் 4வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5வது வீட்டுக்கு போய் குரு பார்வை ஏற்படும். முதல்ல வக்ர நிவர்த்தி, 4வது வீட்டில் வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய அதாவது வீடு, வாகனங்கள், மனை, இது மாதிரி சுகஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனங்களில் பிரச்சனை இருந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீரும். இப்போ வீடு வாங்கணும்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க, சரியான வீடு அமைஞ்சிருக்காது, அந்த வீடு அமையும். இப்போ அதே மாதிரி பல பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க, நடுவில் தடையாகி நிற்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ ப்ராசஸ் ஆகி வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம். நல்ல காலங்களாக இருக்குது. ஒரு சில பேர் வீடு விற்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ஒரு சில வீடு விற்கணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த காசை வாங்கி ஒரு பிளாட் வாங்கிடலாம் அப்படின்னு அந்த விற்பனை ஆகாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ அதெல்லாம் விற்பனைக்கு நல்லபடியாக உங்களுக்கு லாபமாக விற்பனை ஆகும். ஒரு சில பேர் வாகனத்தை மாற்றலாம்னு நினச்சிருப்பீங்க, அந்த வாகனம் மாற்ற முடியும். ஒரு சிலர் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும், வீட்டை சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, அவங்களெலாம் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி குரு வக்ர நிவர்த்தி இவ்வளோ பலன்களை கொடுக்கும். இதுக்கு அடுத்து நடக்கக்கூடியது உங்களுக்கு சனி பெயர்ச்சி. ஜென்ம சனியாக இருந்தவர் 2ஆம் இடத்துக்கு போகிறார். இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்து உடல் அசதி, காரியங்களை தள்ளி போடுறது,
இதை பார்த்துக்கலான்னு அப்படி தள்ளி போடுறது, உடம்பு நிலையில் அடிக்கடி இப்போ கோளாறுகள் வர்றது, எலும்பு வலிக்கிறது, இன்னும் எலும்பில் அடிபடுறது, ஒரு சில பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துன்னு வந்திருந்த ஜென்ம சனி முடிஞ்சு அவர் பாத சனியாக போகிறார், 2வது வீட்டுக்கு போகிறார். ஸோ 2வது வீடு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் அது ஏற்கனவே ராகு இருக்குது. ராகுவோடு சேர்றதுனால குடும்பத்தில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள். உங்கள் பேச்சை வந்து கவனமாக இருக்கணும், பேச்சில் வந்து ஜாக்கிரதையாக பேசணும். பேச்சினால பிரச்சனைகள் உருவாகிடும். அதனால் நீங்கள் பேச்சை வந்து குறைச்சிக்கணும். இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு லிசனராக இருக்கணும். நீங்கள் நல்லா வந்து மற்றவங்க சொல்லதை கேட்குறத, ஏன்னா நம்ம பேசக்கூடாது. நம்ம பேச என்ன பண்ணால் எதிராளி பேச முடியாது. பதிலுக்கு பதில் பேச வேண்டாம். முதல்ல அவங்க என்ன கேட்குறாங்கன்னு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பதிலை வந்து யோசித்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பழக்கம் வச்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படும். ஆனால் அதெல்லாம் தீந்துடும். ஏன்னா வந்து குரு வந்து 2ஆம் இடத்துல உள்ள குரு பயிற்சி நடக்க போகிறது. அதுக்கடுத்து 5ஆம் மாதம் இந்த குரு பயிற்சியில் குரு பார்வை வர்றதுனால பொருளாதார ரீதியாக ஏற்றமாக இருக்கும். மேல் படிப்புகளுக்கு சீட்டு கிடைக்கும். மேல் படிப்புகள் படிக்கிறோம், ஏன்னா 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. மேல் படிப்புகளுக்கு சீட்டு கிடைக்கும். அது மாதிரி வந்து மாணவர்களுக்கு வந்து எல்லாம் நல்ல பொற்காலமாக இருக்கும் இந்த பீரியடு. அவங்க சேர்மானத்தை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக சேர்ந்துக்கிட்டா நல்லது. மற்றபடி படிப்பு ரீதியாக வந்து அவங்களுக்கு நல்ல பொற்காலமாக இருக்கும். அவங்களுக்கு பல பேருக்கு வேலை கிடைக்கும், கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். இது மாதிரியான, ஏன்னா குரு வந்து உங்களுக்கு இப்போ பார்வை பார்த்துன்னு இருக்கிறது 10ஆம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. பல பேருக்கு கேம்பஸ்லேயே இன்டர்வியூவில் வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வந்து உங்களுக்கு குரு பயிற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் 5ஆம் மாதத்துக்கு மேலே. குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னென்னா ராகு எது பயிற்சி வருது. ராகு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல ஜென்மத்துக்கு வராரு. இது என்ன பண்ணுவார்னா, இன்னும் உங்களுக்கு வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரக பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் ஏற்படுத்துவார். கேஸ்ட்ரைட்டிஸ் தான் மெயினாக வரும். மெயினாக கேஸ்ட்ரைட்டிஸ், வயிறு அஜீரண கோளாறு, உப்புசம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வயிறு பிரச்சனைகள் வரும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரும், ஸ்கின்னுக்கும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இது 2ம் பார்க்க வேண்டிய கட்டாயமாக இருக்குது. வேறு எந்த உடம்பு சரியில்லைனாலும், ஏன்னா தசாபுத்திகள் படி வேறு எதுவும் உடம்பு சரியில்லைனாலும் நீங்கள் உடனே காமிச்சு மருத்துவம் பார்த்துக்கணும். இல்லாட்டும் தொடர் மருத்துவம் பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ ராகு ஜென்மம் இது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துலையும், ஏன்னா 1ல் ராகுனா 7ல் கேது, அதனால் குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள், பிரிவினைகள் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தசாபுத்தி படி, தசாபுத்தியில் இல்லாட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. தசாபுத்திலையும் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருந்து அதே மாதிரி இப்போ கோச்சாரத்துலேயும் மாதிரி இருக்கிறனால குடும்ப பிரச்சனைகள் வந்து பிரிவினை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம அந்தளவுக்கு எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சி நம்ம அதை கொஞ்சம் 2 நாள் ஆனால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி விட்டணும். பட் இருந்த போதிலும் வந்து எதிராளி பேசினா நம்ம பேச தான் வேண்டியதாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினச்சா தானே நமக்கு நல்லது இல்லையா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் இந்த ராகுகேது பயிற்சியில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறதே நல்லது. ஆனால் இதுக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள், உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இதனுடைய தாக்கம் வந்து பெருசாக இருக்காது. குரு பயிற்சி ஆகிடுது இல்லையா? இது ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சி ஆகிறதுனால இது பெரிய லெவலில் பிரிவினைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ராகுவை வந்து பார்க்குறார், குரு பார்வை வந்துடுது. ஸோ அதனால் பார்க்குறார். சரி, எப்படி இருந்தாலும் தசாபதியும் உங்களுக்கு உதவணும். இந்த கோச்சாரத்துலேயும் நல்ல பலன்கள்லாம் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து 5வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கு வராரு. 6வது வீட்டில் குரு வந்து எதிர்ப்புகளை வந்து சமாளிக்கிறதுனால பலத்தை கொடுக்கும். 6வது வீட்டில் குரு வந்து தைரியத்தை கொடுக்கும். அதே மாதிரி உடல்நிலை கோளாறுகள் இருந்தால் அதை சரி பண்ணும். அதை வந்து நம்ம ஏற்றுக்கிறதுக்கு, அந்த கோளாறுகளை நம்மளே வந்து எதிர்த்து சரி பண்ணுறதுக்கான பலத்தை கொடுக்கும். ஸோ இது ஏன்னா அவர் இருக்கிறது வந்து சந்திரனோட வீடு, அதனால் தைரியத்தை கொடுக்கும். மனசில் நல்ல எண்ணங்களை கொடுக்கும், உயர்வான எண்ணங்களை கொடுக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வர்றதுனால அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு எல்லாத்துலேருந்தும் உங்களை காப்பாற்றுறாரு. அதனால் அந்த குடும்ப பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை வந்து குரு வந்து சரி பண்ணிடுறாரு. அதனால் எப்படி இருந்தாலும் வந்து இந்த வருஷம் வந்து 2025 உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாகவே இருக்குது. மாணவர்கள் ரீதியாகவும் சரி, நீங்கள் சேர்மானம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடிக்கு உங்களுக்கு நல்லபடியாகவே தான் இருக்குது. குடும்ப பெண்களுக்கும் வந்து உடல்நிலை கோளாறுகள் ஏற்படும். உடனே மெடிசன் காமிச்சு நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம். இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்துக்கு இடம், மனை, நிலம்,
இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், விவசாயம் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் கும்பராசியாக இருந்தாங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இதே கும்பராசியில் இருக்கிறவங்க வந்து சதய நட்சத்திரமாக இருந்தாங்கன்னா குடும்ப பிரச்சனைகள் அது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு மேலே வந்ததுன்னா கூட கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து ரெடி பண்ணணும். அது மாதிரி பண்ணிங்கனாலே குடும்ப பிரச்சனைகள் வந்து ஓரளவு உங்களுக்கு சரியாகும். அதுக்கு அடுத்து இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரம். அவங்களுக்கு பணங்காசு ரீதியில் நல்ல உயர்வாக இருக்கும். வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்ல உத்தியோக மாற்றம், ப்ரொமோஷன்ஸு, டீம் மாறுறது, இது மாதிரி நல்ல பலன்கள் நிறையா நடக்கும். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான்னாலும் இது கும்பராசி அப்படின்றதுனால பொதுவாக இந்த ராசி அன்பர்கள் சிவபெருமான பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் போய் நீங்கள் சிவபெருமானை வணங்குறது நல்லது. பிரதோஷ விரதம் இருக்கிறது நல்லது. அன்றைக்கி விரதம் இருந்து சாயந்தரம் சிவபெருமானை சந்திச்சுட்டு பிரதோஷ நேரத்தில் போய் சிவபெருமானை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றது உங்களுக்கு மன ரீதியாக நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு மிக நல்ல பலன்கள் கொடுக்கணும். எல்லாருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. ஜோதிட நேரம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த 2025 வருடம் ஜனவரி 1 புதன்கிழமையன்று வளர்பிறை பிரதமை திதியிலே, அதாவது வளர்பிறை வருகின்ற பிரதமை திதியிலே பூராடம் நட்சத்திரத்திலே நிகழ்கிறது. அதுவும் லக்னம் என்பது இந்த 2025 வருடம் என்பது கன்னி லக்னத்திலே பிறக்கிறது. கன்னி லக்னத்திலே குரு பார்வையுடன் இந்த வருடம் பிறக்கிறது. 2025 வருடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய். ஆகவே செவ்வாய் எப்படி இருக்கிறாரோ, சஞ்சாரம் செய்கிறாரோ, அதன்படி தான் இந்த வருட பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த வருடத்தில் சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 19 மார்ச் 29 மார்ச் 29 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு குரு பெயர்ச்சி இந்த வருடம் மே மாதம் 14 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு அதிசாரமாக அக்டோபர் 18 குரு பகவான், அதே குரு பகவான் மிதுன ராசிலிருந்து கடகராசிக்கும், அதன் பிறகு வக்கரகதியிலே பின்னோக்கி டிசம்பர் 5 அன்று மீண்டும் கடகராசிலிருந்து மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த வருடம் குரு பகவான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். பொதுவாக ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் ஒரு வருடத்தில் 3 ராசிகளை சஞ்சாரம் செய்தால் 1/3 பங்கு மக்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் என்றுதான் ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதற்கெல்லாம் பரிகாரமாக அவரவர்கள் குலதெய்வத்தை வணங்குவது மிகவும் சிறப்பானது. குலதெய்வ வழிபாடு செய்கின்ற அளவிலே நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் பொருளாதாரம் நன்கு விருத்தி அடையும். மேலும் இந்த பயிற்சிகளெல்லாம் வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களே பிறந்த கும்பராசி என்பர்களே, இதுவரை உங்களுக்கு ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தது. ஆனால் மார்ச் 29 பிறகு ஜென்மசனி விலகி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் சனி பகவான் செல்ல இருக்கிறார். ஆகவே இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள், மனோபாரங்கள், உடல் பாரங்கள், தொழில் செய்வதில் இருந்த வேலை பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான் என்பது பெரிய தோஷங்களை ஏற்படுத்த மாட்டார் என்ற ஜல ராசி, அதுவும் குருடைய ராசி. ஆகவே சனி பகவான் போகும்போது நன்மைகளை செய்வார் என்றிருக்கிறது. ஆகவே இந்த வருடம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக மார்ச் 29 பிறகு சனி பகவானால் தீமைகள் இருக்காது, நிச்சயம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவரே தனஸ்தானத்துக்கு போவது எதிர்பார்த்த தன வருவாய்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து குருவான் மே 14 பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செல்ல இருக்கிறார். உங்கள் ராசி குருடைய அருட்பார்வை முழுவதுமாக கிடைக்க இருக்கிறது. ஆகவே இந்த வருடம் சிறப்பான ஆண்டாக இருக்கிறது. தெய்வ பலம் நன்றாக இருக்குது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் இனிமேல் தெய்வ பலத்தின் மூலமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் இனிமேல் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்தில் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு வருகிறார். ஆகவே கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் மே 18ஆம் தேதிக்கு பிறகு வரும். இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுங்கள், நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வர இருக்கிறார். 7ஆம் இடத்தில் வர இருந்தாலும் குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு முழுவதுமாக இந்த வருடம் கிடைப்பதனால் கேதுனால் எந்த தீமையும் செய்ய முடியாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. கும்பராசியில் பிறந்தவர்களும் இந்த வருடம் யோகமான ஆண்டாகத்தானே இருக்கிறது. கும்பராசியில் பிறந்து திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மே 14ஆம் தேதிக்கு பிறகு இந்த வருடத்திற்குள் நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக அக்டோபர் 18ஆம் தேதிக்குள் திருமணம் கைகூடும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த கேதுவான் 7ஆம் இடத்தில் வர இருக்குனால் இனிமேல் பிரயாணத்தில் பெரிய தொல்லைகள் இருக்காது. பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபம் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலில் ஈடுபட்டவருக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். படித்த மாணவர்களுக்கு மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த வருடத்தில் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. தொழில் விஸ்தரிப்புக்காக ஆண்டாகும் இந்த ஆண்டு இருக்கிறது. ஆகவே தொழில் செய்பவர்கள் நல்ல தொழில் விஸ்தரிப்பு செய்யலாம். அதுவும் முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழில், அதாவது வெளிநாட்டு ஏற்றுமதி தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல ஆபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் விவசாயிகள் நீங்கள் எந்த பயிரை நீங்கள் விளைவித்தாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள். பெரிய சேதாரம் எதுவுமே இருக்காது. விவசாயிகளுக்கு ஒரு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. கரும்பு விவசாயமாக இருந்தாலும் சரி, பல வகைகள் விவசாயமாக இருந்தாலும் சரி, முக்கியமாக எலுமிச்சை வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, எலுமிச்சை நீங்கள் பயிரிடுபவர்களாக இருந்தாலும் சரி, அரிசி பயிரிடுபவர்களாக இருந்தாலும் சரி, கோதுமை பயிரிடல் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் நல்ல விலையும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் வேறு நிலங்களை, விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வருடம் உங்களுடைய வாசஸ்தலம் என்பது கடற்கரை அருகிலோ அல்லது நதிக்கரை அருகிலோ அல்லது பெரிய ஏரி குளங்களுக்கு அருகிலோ நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். மேலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவார்கள். முக்கியமாக நீட் எக்ஸாம் எழுதுபவர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். இந்த வருஷம் இல்லத்தரசிகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு இந்த வருடத்திலே பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் மாணவிகளாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வருடம் வெளிதேச யாத்திரைகளை செய்யலாம் அல்லது தூரதேச ஆன்மீக ஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்யலாம். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைத்து தெய்வ அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வருடத்திலே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை இருப்பதனால் இந்த வருடம் குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். புருஷனுக்கும் நல்ல லாபத்தை, அதாவது உங்கள் புருஷன் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல விருத்தியும் லாபத்தையும் அடைவார்கள். குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை குழந்தைகளுக்கு இருந்த உடல் பாதைகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த வருடம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் வரலாம் அல்லது இருக்கின்ற இடத்திலே கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைத்து நல்ல சம்பள உயர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருடம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு கடந்த சில 5 ஆண்டுகளாக வீடு மனை வாங்க முடியவில்லையே, ஒரு கிரகப்பிரவேசம் செய்ய முடியவில்லையே என்று இயங்குபவர்களுக்கு நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், நல்ல நாளில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் உருவாகும். இந்த வருடத்திலே உங்கள் ராசியிலிருந்து சனி பகவான் விலகுவதனால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அனைத்தும் தீர்ந்து யோகத்தை பெறுவீர்கள். இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். எந்த மருத்துவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மருத்துவ உதவி இல்லாமலேயே கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை எவ்வளவு மருத்துவம் செய்திருந்தாலும் அத்தனையும் தேவையற்றது. இனிமேல் உங்களுக்கு மருத்துவம் இல்லாமையே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வருடம் கும்பராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன இருந்தாலும் ஏழரசி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கடைசி சனியாக இருக்கிறார். அந்த சனி பகவான் போகும்போது நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று அங்கே தர்பாரண்யேஸ்வரர் கோயிலில் இருக்கின்ற சனி பகவானை வணங்கிவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு ஒரு முறை காளஹஸ்தி சென்று அங்கே காளஹஸ்தீஸ்வரை வணங்கிவிட்டு வர வேண்டும். நாகதோஷ பரிகாரங்களை காளஹஸ்தியிலே செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது காளஹஸ்தியை சென்று ஒரு முறை
அங்கே பரிகாரம் செய்வது மிகவும் சிறப்பானது. இந்த 2 பரிகாரத்தின் மூலமாகவும் உங்கள் ஊரிலேயே நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைப்பதன் மூலமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து கும்பராசியில் பிறந்தவர்கள் 75% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. கும்பராசி காலபுருஷனுக்கு 11, காலபுருஷனுக்கு லாபாதிபதி, காலபுருஷனுக்கு மிக முக்கியமான ஈஸ்வரனுடைய ராசி. காலபுருஷனுக்கு கும்பராசி நேயர்களுக்கு குழப்படியான ராசி, மென்டலான ராசி, மிகையான ராசி, புனிதமான ராசி, புரியுதலுக்குரிய ராசி, புலம்பக்கூடிய ராசி. பார்த்து வியக்காதே உன் லட்சியங்களை கண்டு, உடனே வெற்றி பயணத்தை தொடங்கு, நான் வெற்றியாளன் என்று முழங்கு. இல்லாவிட்டால் நீ விலங்காக கூட மாறிவிடுவாய். அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு ஒரு நாளைக்கு 38 ஃபோன் வருது, 40 ஃபோன் வருது. கும்பராசி கும்பராசி கும்பராசி. அட என்னையா இருக்குது கும்பராசி? குருவே சொல்லுங்களே. கேட்காத நேயர்கள் இல்லை. அனைவருடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். கடந்த காலத்தில் புலம்புனது, அழுதது, பெயர்ந்தது, எழுந்தது, தோத்தது எல்லாத்துக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி படிக்கட்டு கும்பராசிக்கு மிக மிக அருகில் வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் கொஞ்சம் நகர்ந்து மீனத்துக்கு செல்கின்றார். மீனத்துக்கு சென்று விட்டால் உங்க ராசிக்கு 2ல் போயிட்டார். அப்பா, வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா என்ன செய்வோம்? வீட்டுக்காரம்மா என்னப்பா, அம்மா இருந்தா அம்மா கொஞ்சம் சூடாக காப்பி கொடு, வீட்டுக்காரி இருந்தால் அம்மா கொஞ்சம் டீ கொடு. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? வந்தோன்னா ஷர்ட் எடுத்து தான் கழட்டி ஆங்கரில் போட போகிறோம். அந்த மாதிரி கவலை என்ற, கஷ்டம் என்ற, துன்பம் என்ற, துயரம் என்ற, வேதனை என்ற சட்டையை கழட்டி ஆங்கரில் போட்டால் மட்டும் பத்தாது. நைட்டில் என்னமோ பவுடர்லாம் சொல்லுவீங்களா, போட்டு முக்கி எடுத்துருங்க. முக்கி எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு காலைங்கிறது என்ன? மார்ச் 30. அந்த மார்ச் 30 என்ற காலையில் எழுந்து கனிவுடன், தெளிவுடன், சிறப்புடன், எழிலுடன் இருந்து சிந்திக்க தொடங்குங்கள். உங்கள் வேலையெல்லாம் வெற்றியாக முடியும். கும்பராசி நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, வாழ்த்துக்கள். கண்ட கால 5 வருடம் உங்களுக்கு கண்ணீர் இல்லை, இரத்த கண்ணீர் இல்லை, உடம்பே போயிடுச்சு. 24 ஹவர்ஸ் உங்க கழுத்துக்கும் ஃபேனுக்கும் தூக்கு கயிறு ரெடியா இருந்துகிட்டே இருந்திருக்கும், தூக்குறாங்கயிறு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட சிரமத்துல இருந்து இப்ப என்ன பண்றீங்க? ஜாலியா காலில் தைப்பு போட்டு காலையில எழுந்துச்சு ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு வேண்டிய இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு உங்களுடைய வியாபாரத்தை, உங்களுடைய வாணிபத்தை, உங்களுடைய வெளிநாட்டு பயணத்தை, உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய குழந்தை பாக்கியத்தை, உங்களுடைய திருமணத்தை, உங்களுடைய தொழிலினுடைய வன்மையை எல்லாத்தையும் தூளாக ஆக்கிக்கிட்டு வெற்றி நடை போவதற்கான ஆண்டு 2025 என்பது உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று நேயர்களுக்கு சந்தோஷமா சொல்லுகின்றேன். உங்க ராசிக்கு 2ல் போயிடுறாரு சனீஸ்வரர். உங்க ராசிக்கு உங்க ராசிநாதன் தானே, உங்க ராசிநாதன் 2க்கு போகிறாரு. அப்ப 2ஆம் இடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். அப்ப சனி பயிற்சி உங்களுக்கு 2க்கு போயிடாரு. அதாவது 2க்கு 3, 6, 8ன்னா சொல்லியிருக்கிறீங்களே சுவாமிஜி. ஆனா ஏன் 2க்கு மட்டும் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, உங்க ராசி 2வது ராசி, உங்க ராசி 2வது ராசியா இருக்கிறதுனால உங்க குழந்தைய கெடுக்க மாட்டார். அதனால உங்களுக்கு ஒரு சிறப்பான இந்த பயிற்சி, சனி பயிற்சி உண்டு. அடுத்தது குரு பயிற்சி. உங்களுடைய குரு பயிற்சியும் உங்களுக்கு உங்க ராசிக்கு கண்டிப்பா 4க்கு இருக்காரு. உங்க ராசிக்கு 4ல் குரு இருக்கிறார். அப்ப 4ங்கிறது சுகாதிபதி, 4ங்கிறது மதிப்புக்குரிய இடம், வணக்கத்துக்குரிய, வாழ்த்துக்குரிய இடம். அதனால கண்டிப்பாக உங்களுடைய குரு முதல்ல இருக்கக்கூடிய மே மாசம் வரையும் ஒரு சிறப்பான அம்சத்தை கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 5க்கு போயிடாரு. உங்களுடைய ராசிக்கு 5க்கு மட்டும் போகல, என்ன பண்றாரு? மிக மிக பக்க பலமாக இருந்து 9ஆம் பார்வையை பார்க்கின்றார். குரு பார்த்தால் கோடி, உடனே சொல்லுவீங்களே நன்மைன்னு, நன்மை அல்ல. குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி என்பதை மனதில் திடமாக வைத்துக் கொள்ளுங்கள். உதவி பண்ணாட்டி உத்தரம் பண்ணாதையா, உதவி பண்ணாட்டி உத்தரம் பண்ணாத, ஏயா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற? அதனால தான் குரு உங்களை என்ன பண்றாரு? குரு பலமும் ஸ்ட்ராங்கா இருக்காரு, சனி பயிற்சியும் ஸ்ட்ராங்கா இருக்காரு.
இதையெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஸ்ட்ராங்காக வர்றாரு. யார் தெரியுமா? உங்கள் அண்ணன். உங்களுக்கு உங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய போக ராகு எங்கே வர்றாரு? கும்பத்துக்கு வருகிறார். ராகு கேது பயிற்சியிலையும் கும்பத்துக்கு வருகிறார். உங்கள் வீட்டுக்கு வர்றார் சார். சனியும் ராகுவும் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. குருவும் சந்திரனும் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. சூரியனும் சந்திரனையும் எந்த தசபத்திலையும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி புதனும் சுக்கிரனும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய லக்னம், உங்களுடைய ராசி, உங்களுடைய தசாபதி, உங்களுடைய கேந்திராதிபதி, உங்களுடைய திரிகோணாதிபதி இதெல்லாம் பார்த்து கணக்கீடு செய்து கொண்டால் கும்பராசி நேயர்களுக்கு 2025 பிற்பகுதி எப்படி? பிற்பகுதி 3 மாதத்துக்கு அடுத்ததாங்க பிற்பகுதி. நீங்கள் உடனே 6 மாதம்னு போயிடாதீங்க. 3 மாதத்துக்கு அடுத்து முத்தான வாழ்க்கை உங்களை வளம் காட்ட வருகின்றது, மாற்று கருத்து அல்ல. பெட்ரோல் பங்கு, மரங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம், எல்லா மரமும் உயர்வான தேக்கு மரம். அதுக்காக கருங்காலி போயிடாதீங்க. கருங்காலி போனால் எங்கே போயிடும் தெரியுமில்ல? கருங்காலி உயர்வான மரம்னா கருங்காலி போயிடாதீங்க. தேக்கு மரம், எல்லா மரங்களுக்கு உரியவர் அதிபதி நீங்கள் தான். மலைக்கு அதிபதி நீங்கள் தான். விவசாயத்துக்கு அதிபதி நீங்கள் தான். கோபுர கலசம் பாப விமோசனம் அதுக்கு அதிபதி நீங்கள் தான். உதவிக்கு அதிபதி நீங்கள் தான். நட்புக்கு அதிபதி நீங்கள் தான். செல்வத்துக்கு அதிபதி நீங்கள் தான். ஆக மொத்தம் கண்டிப்பாக இந்த 2025 5 வருஷம் பட்ட எல்லா கஷ்டமும் நீங்கி ஒரு புனர்ஜென்மம் எடுக்கக்கூடிய ராசி தான் கும்பராசி. கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் ப்ளூ கலர், அந்த மாதிரி கலர்களை, வெந்நீர கலர்களை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது யோக பலனை கொடுக்கும். உங்களுக்கு உரிய நம்பர் 6. உச்ச நம்பரே உங்களுக்கு 6 தான். உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்குற நம்பரே 6 தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு 4க்கு 9 சுகாதிபதி, பாக்கியாதிபதி சுக்கிரன், அவருடைய நண்பர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ கும்பராசி குருபலம் வரும் பொழுது சுக்கிர திசையில் ராகு புத்தி, ராகு திசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி, புதன் திசையில் சனி புத்தி, புதன் திசையில் சுக்கிர புத்தி எல்லாம் வந்தால் ராஜ யோகம் என்பது கும்பராசிக்கு தான் என்பதில் மாற்று கருத்து அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆக மொத்தம் கும்பராசி நேயர்களுக்கு இந்த 7.5 வருஷத்தில் இனிமேல் வரக்கூடியது பொங்கு சனி. அப்போ அந்த பொங்கு சனிக்கு திருக்கொல்லிக்காடு தயவு செய்து போங்க. வயசை பார்த்துக்கங்க. மேக்சிமம் பொங்கு சனி 3வது, முதல் சுற்றுனா கஷ்டம், 2வது சுற்று 3வது சுற்றுக்காரவங்க திருக்கொல்லிக்காடு. கொல்லின்னா நெருப்புன்னு நம்ம சொல்லுவோம் கிராமத்தில். அந்த கொல்லிக்கட்டை இடுறாங்க கூட சொல்கிறாங்க. மாதிரி அருள்மிகு அக்னீஸ்வரர் இருக்கிறார் சிவன் கோயிலில், பாடல்பட்ட திருத்தலம். அந்த திருக்கொல்லிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் மங்களநாதராக இருக்கிறார். மகத்தான வெற்றி வகை சூடி மங்களநாதரா சமேதராக இருக்கக்கூடிய அந்த சனி ஈஸ்வரருக்கு வேண்டிய விளக்குகள், தீபாரணைகள், சாந்திகள், சாங்கிகள் எல்லாம் பண்ணி அவரை வழிபட்டு வந்தால் நிச்சயமாக உங்களோட இருப்பார். ஓம் நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்கிரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் சுவாகா என்ற அவருடைய திருவடியை வணங்கி கும்பராசி நேயர்களுக்கு குதூகூலமான ஒரு புனர்ஜென்ம வாழ்க்கை இனிமேல் ஆரம்பிக்க போகும் என்பதால் ஒரு நிதர்சனமான உண்மை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரர்கள்.